திராவிட மாடல் அரசுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்றது சர்வ சாதாரண விஷயங்க. மத்திய அரசு ஏதாவது நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலோ இல்ல தன்னுடைய சொந்த காசை போட்டு யாராவது ஏதாவது நல்லது பண்ணாலோ அது நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டுறதுல முன்னுக்கிட்டு நிப்பாங்க. அப்படிதான் விழுப்புரம் மாவட்டத்துல நபார்ட் நிதியில போடப்பட்ட ரோட்டுக்கு நாங்க தான் போட்டோம் அப்படின்ற மாதிரி திமுக எம்எல்ஏ ஒருத்தர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காருங்க. என்ன நடந்தது அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் காணை அருகே இருக்கக்கூடிய டட் நகர், இதுல 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அந்த பகுதிக்கு தார் ரோடு போட்டு தர சொல்லி பல பேர்கிட்ட மனுக்கள்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ ஊராட்சி மன்ற தலைவியா இருக்கக்கூடிய ஆஷா கிட்ட கூட மனு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லிருக்காங்க தெரியுமா? இத நீங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை கிட்ட தான் கேட்கணும், எங்க கண்ட்ரோல்ல இது கிடையாது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் வியந்து போற அளவுக்கு ஒரு பதிலையும் சொல்லிருக்காங்க. அது போக மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்தாச்சு, வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்தாச்சு, இப்படி எல்லார்கிட்டயுமே மனு கொடுத்து எங்களுக்கு தார் சாலை வேணும்னு அந்த இளைஞர்களும் பொதுமக்களும் போட்ட ஒரு பிரஷர்னால நபார்ட் நிதி அப்படின்னா மக்கள் கட்டக்கூடிய வரி பணம் இருக்கு தெரியுமா, அந்த வரி பணத்துல 2 கோடி ரூபாய் மதிப்புல ஏலமிட்டு அந்த ரோடு போட்டிருக்காங்க. அந்த டட் நகர் பகுதியில அந்த ரோட பயன்பாட்டுக்காக திறக்கும் பொழுது அந்த ஊருடைய முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தகுமார் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த தார் சாலை போட்டு கொடுத்ததே எம்எல்ஏ தாங்க அப்படின்ற மாதிரி பேனர் எல்லாம் வச்சிருக்காரு. இத பார்த்துட்டு கடுப்பான ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் இந்த தார் சாலை போட்டது ஒன்றும் எம்எல்ஏ கிடையாது, நபார்ட் நிதியில தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பேனர் வச்சிருக்காங்க. இந்த காட்சி தான் இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க வைரல் ஆயிட்டு வருது. இது என்ன நியாயம்? நீங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தீங்கல்ல, 10 வருஷம் இந்த ஊருக்குன்னு ஏதாவது ஒன்னாவது பண்ணிருப்பீங்களா அப்படி எப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாம் அவங்களுடைய ஆதங்கத்தையும் ஆவேசத்தையும் அவர்கிட்ட கேள்விகளா எழுப்பியிருக்காங்க.